ஹோம் லோன் ஒருத்தரோட சொந்த வீடு அப்படிங்கிற கனவை நனவாக்குதுங்க. அந்த கடனை வாங்கும்போது நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது வட்டி. அதாவது எந்த அளவுக்கு குறைவா வட்டி கட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம். வீட்டு கடனுக்கான வட்டி 7 முக்கிய காரணிகளால நிர்ணயம் செய்யப்படுது. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிள்ளைனர். ஃபர்ஸ்ட், நேச்சர் ஆஃப் ஒர்க். ஹோம் லோன் வாங்குறவரு வேலை பார்க்கறது பிரபலமான கார்பரேட் நிறுவனமாக நீண்ட பாரம்பரியத்தை கொண்டதாக இருக்கும் பட்சத்துல குறைவான வட்டியில வீட்டு கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. காரணம், வேலையில ரிஸ்க்ங்கிறது கம்மி. அப்புறமா சம்பளம் அதிகமா இருந்து அவரு வாங்குற சம்பளத்துல 30% அளவுக்கு மட்டுமே வீட்டு கடன் வாங்கும் பட்சத்துல கடன் மீதான ரிஸ்க் கம்மிங்க. இந்த நிலையில கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு இருக்கு. செகண்ட், கிரெடிட் ஸ்கோர். பேங்க் எல்லாமே கிரெடிட் ஸ்கோர் அடிப்படையில தான் ஹோம் லோனுக்கான வட்டியை நிர்ணயம் செய்யறாங்க. கிரெடிட் ஸ்கோர் 750 மேல இருந்தா குறைவான வட்டியில ஹோம் லோன் வாங்க முடியும். 800 மேல இருந்தா பேரம் பேசி வட்டியை கணிசமா குறைக்க முடியும். அதனால எப்போதுமே வங்கி கடனை சரியா கட்டி கிரெடிட் ஸ்கோரை அதிகமா வச்சுக்கோங்க. தேர்டு, டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். வீட்டு கடனுக்கான வட்டி அப்படிங்கிறது நிலையான வட்டி, மாறுபடும் வட்டி மற்றும் கலவை வட்டி என 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. நிலையான வட்டி என்பது 2 அல்லது 3 ஆண்டுகள் மட்டுமே நிலையானதா இருக்கும். அதுக்கப்புறமா மாறிடும். இது போன்ற திட்டத்தை ஒரு சில பேங்க் மட்டும் வச்சிருக்காங்க. வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8.6% தொடங்கி கடன் தொகையை பொறுத்து மாறுபடும். நிலையான வட்டியில வீட்டு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க. காரணம், இதுக்கான வட்டி மிக அதிகமாக இருப்பதோட இந்த கடனை முன்கூட்டி அடைக்கும் போது மீதம் இருக்க தொகைக்கு 4% வரைக்கும் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். இப்படி அபராதம் விதிப்பது என்பது RBI விதிமுறைக்கு உட்பட்டதுதான். மாறுபடும் வட்டி விகிதத்துல கடனுக்கான வட்டி விகிதம் RBI ரெபோ ரேட்டை மாற்றும் போதெல்லாம் வட்டி விகிதம் மாற்றத்துக்கு உள்ளாகும். அதாவது ரெபோ ரேட் உயர்ந்தா வீட்டுக்கடன் வட்டியும் உயரும், ரெபோ ரேட் குறைந்தா வீட்டுக்கடன் வட்டியும் குறையும். நிலையான வட்டியுடன் ஒப்பிடும்போது சுமார் 2-3% வரைக்கும் குறைவா தான் இருக்கும். மேலும் ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை ப்ரீபேமெண்டா கட்ட நினைச்சீங்கன்னா இதுல அபராதம் எதுவும் கிடையாது. கலவை வட்டி அப்படிங்கிறது வீட்டு கடன்ல ஒரு குறிப்பிட்ட தொகை நிலையான வட்டி விகிதத்திலையும் மீதமுள்ள தொகை மாறுபடும் வட்டி விகிதத்திலையும் இருப்பதாகும். பொதுவாக வட்டி விகிதம் ஏறுமுகத்தில் இருக்கும்போது நிலையான வட்டியை தேர்வு செய்யணும். தற்போது நிலையில இந்தியாவில் வீட்டு கடனுக்கான வட்டி விகிதம் குறுகிய காலத்தில் 6.8% இருந்து சுமார் 9% வரைக்கும் வேகமா வளர்ந்துருக்குங்க. இதுக்கப்புறமா வட்டி விகிதம் வேகமா உயரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அப்படியே குறுகிய காலத்துல ஏறினாலும் நீண்ட காலத்துல இறங்க அதிக வாய்ப்பு இருப்பதால தற்போதைய நிலையில மாறுபடும் வட்டியில் வீட்டுக்கடன் வாங்குவதுதான் லாபகரமானதா இருக்கும். வீட்டுக்கடன் நீண்ட கால கடன் அப்படிங்கறதுனால மொத்தமாக கட்டும் வட்டி குறைவாக இருக்கும். அடுத்ததா ஃபோர்த்து, பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். வீட்டுக்கடனுக்கான வட்டி விகிதம் வங்கி எந்த பெஞ்ச்மார்க் வட்டி விகிதத்தை பின்பற்றுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இந்தியாவில் வங்கிகள் பெஞ்ச்மார்க் பிரைம் லெண்டிங் ரேட் அப்படிங்கிற முறையை பின்பற்றி 2010 ஜூலைக்கு முன்னாடி வரைக்கும் கடனுக்கான வட்டியை நிர்ணயம் செஞ்சாங்க. இந்த முறையில வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்து அதுக்கு மேல கூடுதல் சதவீத வட்டியையும் வசூலித்து வந்தன. இதுல வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற காரணத்தால 2010 ஜூலை 1ஆம் தேதி அடிப்படை விகித முறையில, அதாவது பேஸ் ரேட் அடிப்படையில கடனுக்கான வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்ய RBI நடவடிக்கை எடுத்தது. அதாவது வங்கிக்கு நிதி திரட்டும் செலவு, காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிம்பாங்க. இதோட அடிப்படையில கடன்களுக்கான வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்பட்டது. வங்கிகளுக்கு இடையேயான பலத்த போட்டியில சில வங்கிகள் அடிப்படை வட்டி விகிதம் மற்றும் அதற்கு கீழே கூட கடன் கொடுக்க தயாரா இருந்தன. வீட்டு கடனை பொறுத்த வரைக்கும் சில வங்கிகள் முதல் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு மட்டும் அடிப்படை வட்டி விகிதத்துக்கும் கீழே வீட்டு கடனுக்கான வட்டியை நிர்ணயம் செய்தன. அதன் பிறகு மீண்டும் அதிகரித்தன. இதனால இந்த மாதிரி கடன்களை தொடர்ந்து வழங்கினா அடுத்த வரும் ஆண்டுகள்ல EMI அதிகரிப்பை கடன் வாங்கிய அனைவராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. மேலும் இது வரா கடனை கணிசமாக அதிகரிக்கும், வங்கித்துறையின் வளர்ச்சியையும் மிகவும் பாதிக்கும் அப்படின்னு நினைச்சு ரிசர்வ் பேங்க் 2016 ஏப்ரல் 1ஆம் தேதி MCLR அப்படிங்கிற புதிய முறையை கொண்டு வந்தாங்க. இது நிதி திரட்டும் செலவுகளின் அடிப்படையிலான கடன் விகிதத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த முறையிலும் வட்டி விகிதம் குறைக்கப்பட்ட பிறகும் கடன் வாங்கியவர்களுக்கு அந்த பலன் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதால் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு வீட்டுக்கடன் வாங்கியவர்களின் வீட்டுக்கடன் வட்டி ரெப்போ விகிதத்துடன் இணைந்த கடன் வட்டியாக மாற்றப்பட்டது. இதுக்கு RLLR அப்படின்னு பேரு, அதாவது ரெப்போ லிங்க்டு லெண்டிங் ரேட். இத EBLR அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னா எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லிங்க்டு ரேட். இந்த RLLR உடன் இணைந்த முறையில் கடன் வாங்கியவர்களுக்கான வட்டி சுமார் 1 மாதத்துக்குள்ள RBI ரெப்போ வட்டியை குறைத்தாலோ வட்டியை அதிகரித்தாலோ மாற்றப்பட்டுவிடும். எனவே இந்த முறையை தேர்வு செய்வது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி வீட்டுக்கடன் வாங்கியிருக்கவங்களும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி ரெப்போ விகிதத்துடன் இணைக்கலாம். இந்த மாதிரி மாற்றிக்கொள்வது மூலமா வட்டியில லட்சக்கணக்கான ரூபாயை மிச்சப்படுத்த முடியும். அடுத்த ஃபிஃப்த், லோன் இன் ஹவுஸ் வேல்யூ. உங்க வீட்டோட மதிப்புல எவ்வளவு கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கடனுக்கான வட்டி விகிதம் இருக்கும். வீட்டோட மதிப்புல அந்த தொகையோட சதவீதம் அதிகமா இருந்தா வங்கிக்கு அதிக ரிஸ்க் அப்படிங்கறதுனால அது போன்ற நிலையில அதிக வட்டி நிர்ணயம் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டோட மதிப்பு 10 லட்ச ரூபாய்னா நீங்க ஒரு 80%, அதாவது
அதாவது 8 லட்சம் மட்டும் வாங்கினீங்கன்னா வட்டி குறைவா இருக்கும். இதே 60% 6 லட்சம் மட்டும் வாங்கினீங்கன்னா இன்னும் வட்டி குறைவா இருக்கும். அடுத்ததா 6th லொகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. பிரதான இடத்துல உங்க சொத்து அமைந்திருக்கும் பட்சத்துல அதை வாங்க பலரும் போட்டி போடுவாங்க. அப்புறமா அந்த சொத்தோட மதிப்பு வேகமா வளரும். நல்ல சாலை இணைப்பு, அருகிலேயே மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் போன்ற வசதிகள் இருக்கும் இடங்களுக்கு எப்போதுமே தேவை அதிகமா இருக்குங்க. அதே மாதிரி விலையும் வேகமா அதிகரிக்கும். இந்த மாதிரியான இடங்கள்ல உள்ள உங்க ப்ராப்பர்ட்டியை வீட்டுக்கடன் மூலமா வாங்கும் போது வட்டியை குறைக்க சொல்லி நாம கேட்க முடியும். அடுத்த 7th லோன் ரீபேமெண்ட் பீரியட். வீட்டுக்கடனுக்கான வட்டி அப்படிங்கிறது நம்ம திரும்ப செலுத்தும் காலத்தை பொறுத்தும் மாறுபடும். கடனை குறுகிய காலத்துல, அதாவது 5 10 வருஷத்துக்குள்ள கட்டும்போது மொத்தத்துல கட்டக்கூடிய வட்டி தொகை கம்மியா இருக்கும். ஆனா மாதத்தவணை அதிகமா இருக்கும். இதுவே கடனை 15 வருஷம் 20 வருஷத்துல திரும்ப கட்டினீங்கன்னா வட்டி தொகை அதிகமாகவும் மாதத்தவணை குறைவாகவும் இருக்கும். இருந்தாலும் நம்ம கிட்ட வீடு வாங்க பணம் இல்லை அப்படிங்கறதுனாலதான் நம்ம கடன் வாங்கி வீடு வாங்குறோம். அதனால வீட்டு கடனுக்கான வட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நெகட்டிவ் விஷயமா பார்க்க தேவையில்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு கடன் வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்யும் இந்த 7 காரணிகள் மற்றும் அதை பற்றி நான் கூறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.